சென்னையின் வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதங்களில் 5வது முறையாக அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் காலை 11 மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில். ஏப்ரல் மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே 5வது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு முன்பு 1968ஆம் ஆண்டு 101.12 ஃபாரன்ஹீட்டும் 1883ஆம் ஆண்டு 102.2 ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு 101.3 ஃபாரன்ஹீட்டும் 2009ஆம் ஆண்டு 101.66 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதன் பிறகு தற்போது 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. தென்னிந்திய தீப கர்ப்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். வெயில் இந்த டைம்ல வர்றது இயல்பு தான். ஏன்னா எப்படி சூரியனோட குத்துக்கதிர் வட துருவம் நோக்கி போகும்போது ஏப்ரல் மாதம் நமக்கு வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அந்த குத்துக்கதிர் வட துருவத்திலிருந்து தென் துருவம் நோக்கி போகும்போது தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருது. ஸோ இப்போ திரும்பவும் தமிழகத்தில் சூரியனின் குத்துக்கதிர்கள் நேராக இருக்கிறதுனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த செப்டம்பர் செகண்ட் சம்மர்னு சொல்லுவோம். ஆனாலும் இயல்பிற்கு அதிகமாக ஒரு 3 முதல் 5 டிகிரி வரை பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாகவே. ஸோ வெப்பம் இருக்கும், ஆனாலும் கடந்த சில தினங்களாக இருக்கிற வெப்பம் இயல்பை விட அதிகமாக தான் இருக்கு. இது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு இல்லை என்றும் இயல்பான மாற்றம்தான் என்றும் அவர் விவரித்துள்ளார். அடுத்த 2-3 தினங்களுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை படிப்படியாக உட்புற பகுதிகளில் வர ஆரம்பிச்சு. அது வந்துருச்சுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் தனிய தொடங்கிடும். அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாகையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோயில் குடமுழுக்கு விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இவ்விழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களை கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசலில் இருந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அவர்களை கோயில் நிர்வாகிகளும் பக்தர்களும் மாலை அணிவித்து வரவேற்றனர். மதத்தை பத்தி நாங்க பேச விரும்பல, அப்படிலாம் இங்க யாரும் பழகல. எல்லாருமே வேணுங்கிறது தான். நாங்க இன்னைக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மணி வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனவர்கள் மட்டும் இல்லை, நன்கொடை வழங்கினது நாகப்பட்டினம் அந்த சுற்றி வட்டார கிராமங்கள் அனைத்துமே அவங்கவுங்க எந்த நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதேபோன்று தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து மத நல்லிணக்கமாக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. மதுபோதையில் அரசு பேருந்தில் அலப்பறை செய்த நபரை ஓட்டுநரும் நடத்துனரும் மடக்கி பிடித்த காட்சிதான் இது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி புறப்பட இருந்த அரசு பேருந்தில் சிவமணி என்பவர் ஏறினார். பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து இடையில் நிற்காது என நடத்துனர் கூறியதால் குடிமகனுக்கே இடமில்லையா என கூறி நடத்துனரின் பணப்பையை பிடுங்கி எறிந்தார் அந்த போதை ஆசாமி. பின்னர் பேருந்தை நிறுத்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நபரை கீழே இறக்கிவிட்டனர். கீழே சிதறி கிடந்த சில்லறை மற்றும் பணத்தை பொதுமக்கள் எடுத்து நடத்துனரிடம் கொடுத்தனர். அலப்பறையில் ஈடுபட்ட கொத்தனார் சிவமணியை கொத்தாக மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகுகள் மட்டுமின்றி 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் போட்டில் போகலான்னு வந்திருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஓணம்ங்கிறதுனால எல்லா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஃபுல் கூட்டமாக இருக்குது. கொடைக்கானலில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் வட்டக்கானல், பாம்பார் அருவிகளில் சீராக கொட்டும் நீரை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து இதமான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இந்த புதிய ரயில்கள் 24 மாநிலங்களில் உள்ள 280 மாவட்டங்களுக்கு மேல் தினமும் 120 பயணங்களையும் மேற்கொள்ளும். இதன் மூலம் நாட்டில் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்தது. ரயில் இயக்கத்தை தொடங்கி வைத்த பிறகு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கிராம வீட்டு வசதி பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, ஏழைகள், ஆதிவாசிகள் மற்றும் பட்டியலினத்தவர்கள்தான் நமது தேசத்தின் முன்னுரிமை என்றார். लेकिन सबका साथ सबका विकास के मंत्र ने देश की सोच और प्राथमिकताओं को बदल दिया है. अब देश की प्राथमिकता देश का गरीब है. अब देश की प्राथमिकता देश का आदिवासी है. अब देश की प्राथमिकता देश का दलित, वंचित और पिछड़ा समाज है. நவீன வளர்ச்சி நாட்டின் சில நகரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு காலம் இருந்ததால் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நவீன வளர்ச்சியில் பின்தங்கிவிட்டதாக விமர்சித்தார். கேரளாவில் அண்மையில் உயிரிழந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த 23 வயது மாணவர் அண்மையில் உயிரிழந்தார். அவருக்கு நிபா வைரஸ் தொற்று இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்டதால் அதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞர் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தகவல் தெரிவித்துள்ளார். புனே வைரலாஜி ஆய்வகத்திற்கு உயிரிழந்தவரின் மாதிரி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருப்பதாக பரிசோதனை முடிவுகள் வெளியானது. இதனால் உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் தற்போது வரை 151 பேர் நிபா காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.